ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் ஆஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்சநிலையை அடைஞ்சி வர்றாரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரலும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேற்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. அதாவது என்ன சொல்லணும், உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வரலும் ஜென்ம சனி, ராகு பகவானும் கூட எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியல. மனக்குழப்பம், மன அழுத்தம், இது எல்லாமே ரொம்பவும் அதிகமாக இருந்தது. குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார். ராகுவினுடைய செயல்களை நல்ல கட்டுக்குள் வச்சிருந்து உங்களை கொண்டு வந்திருந்தார். எல்லாமே அதீதமாக நினைக்கிறது, அதிக ஆசைப்படுறது, எல்லாமே தனக்கு வரணுன்றது, அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாத்தையும் தடுத்து நல்ல ஒரு ஆட்கொண்டு ஒழுங்காக போட்டுட்டு இருந்தது. இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்றார். இந்த வருஷம் 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சி 6ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால சில பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. உங்களால் கம்பீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பணத்தை வாங்க முடியாது. கடன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பணத்தை வாங்க முடியாது. ஏன்னா யாருமே உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் சரி, குரு பகவானின் பார்வையும் சரி 2ஆம் இடத்துல உழறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் பணத்தை நோக்கி இருந்தால் பணம் நிச்சயமாக வரும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறதுனால சர்க்கரை மற்றும் கொழுப்பு சம்பந்தமான வியாதிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால இவ்வளோ நாளாக எல்லாரையும் கடிஞ்சு பேசினவங்க நீங்கள் சாந்தமாக பேசி உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன், தனஸ்தான அதிபதியான குருவே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவான் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த 2 ஸ்தானத்தினுடைய மாற்றங்கள், ஏற்றங்கள், எந்த விதமான பாதிப்பு குருவின் பார்வை இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. பெரிய விசேஷம்.
கும்பத்தில் பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் 5ஆம் பார்வையாக அவரோட விசேஷ பார்வையாக ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். வேலையில் குதூகுலம் இருந்துகிட்டு இப்போ அந்த குதூகுலத்தில் சின்ன ப்ராப்ளம் வரும். ஆனால் பதவி உயர்வு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்க கர்மக்காரகனான சனி பகவானையும் குரு பார்க்குறார், கர்மஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஜீவிதத்துக்கு உண்டான கடந்த காலகட்டங்களில் இருந்த குழப்பங்கள், பதட்டங்கள் எல்லாம் விலகுமா? எல்லாம் விலகும். நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள், சாமி நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமா? கவலையே படாதீங்க. குரு பார்க்க வேலை கிடைக்குமா? குரு பார்க்க வேலை கிடைக்கும். சரி, இதை தவிர உங்களுடைய 12ஆம் இடமான மகரத்தை குரு பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான தனம் எல்லாத்துக்குமே ஆதாரம் பொருள் ஆதாரம். அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பாரா? உயர்த்தி கொடுப்பார். தனஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? உண்டாகும். அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் இருக்கிறாரு. வெளியூர் வெளிநாடில் கடந்த காலகட்டங்களில் பிஆர், சிட்டிசன்ஸு, விசா கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது கடந்த காலகட்டங்களில் தூக்கமின்மையினால், ஏழரை சனியினால் அவதிப்பட்டு இருந்தீங்க, ஜென்மச்சனியினால் அவதிப்பட்டு இருந்தீங்க. உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால நல்ல அயன சயனம் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, ஆனாலும் இந்த பலன்கள் கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்க நடக்கக்கூடிய திசை, நடக்கக்கூடிய புத்தி, அந்தரம், சூட்சமும் இதனால் கிடைக்காமத அன்பர்கள் சரணாகதி அடைய வேண்டியது ஒரே இடம். அப்படின்னா எங்கே அப்படின்னாக்க சென்னைக்கு பக்கத்தில் உள்ள பாடி என்ற இடத்துல திருவழிதாயம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது. அது என்ன சாமி அங்கே மட்டும்? அங்கே உள்ள குரு பகவான் மிக பிரம்மாண்டமான குரு பகவான். கோயிலுக்கு வெளியிலேயே இருக்கிறாரு. சூப்பராக இருக்கார். அவருக்கு வரக்கூடிய 26 மே 2026லேருந்து 20/10/2026க்குள்ளார ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில், பாக்கி எல்லா சுவாமிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், விநாயகர் துண்டு மாதிரி வாங்கிட்டு போவோம் தட்சிணாமூர்த்திக்கெல்லாம். ஆனால் இங்கே உள்ளவர் மிக பிரம்மாண்டமானவர் இருப்பார். அதனால் மஞ்சள் வேஷ்டியும் மஞ்சள் அங்கோஸ்திரமும் வாங்கி சாத்திட்டு அந்த குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த குரு பகவானோட அபிஷேக திரவியத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை பறந்துடும். சரி சாமி எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழதான ஈஸ்வரன், புராதனமான ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவுக்கு உண்டான ஹோரையான குரு ஹோரையில் 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை விலகும். அதே போல் மாத கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க குரு பகவானுக்கு பிடித்தது சர்க்கரை பொங்கல், அதுவும் நெய் போட்ட சர்க்கரை பொங்கல் அப்படின்னா மிக மிக விசேஷமானது. ஒவ்வொரு மாத கடைசியில் வர வியாழக்கிழமை சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட 147 நாள் இருக்கார். 5 மாதமும் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு நெய் போட்ட சர்க்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு விநியோகம் பண்ணி அதை பக்தர்களுக்கு கொடுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வாங்கி வாழ்ந்த வயிறு வாழ்த்தும். இதை தவிர உங்களுடைய மடாதிபதிகளை சந்திங்க. ஜிஆர் சுவாமிகள், இவர் ஆதீன கர்த்தார்கள், இவங்க எல்லாத்தையுமே காஞ்சிபுரம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் எல்லா சுவாமிகளையும் தரிசிங்க. ரமண மகரிஷியை சரிப்பிங்க. குருவான வீட்டில் இருக்கின்ற மந்திராலயத்தில் வீட்டில் குரு ராகவேந்திரரை தரிசிங்க. அதே போல் புட்டபர்த்தி சாய்பாபா, சிறுடி சாய்பாபா, ரமண மகரிஷி, அதே போல் விசிறி சாமியார்கள், இதே மாதிரி மடாதிபதிகளையும் சேவிச்சுக்கிட்டு வாங்க. அப்போ வரக்கூடிய பிரச்சனை அத்தனையும் நல்லபடியாக விலகும். சரி, இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலமான 26 மேலேருந்து 20/10/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பத்தை பொறுத்தவரை
பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். வாக்கில் நல்லபடியான மாற்றங்கள் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வேலையில் மாற்றம், ஏற்றம், வேலையின் மூலியமாக அதீத பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருப்பினும் யாருக்கும் தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவர் மேலே நம்பிக்கையின் பால் சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் மாற்று தொழில் கிடைக்கும், புதிதான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதை தவிர பார்த்தேனால் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அதிகமான ஒர்க்லோடு இருக்குமே தவிர அந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாகவே இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பிஆர் இல்லைன்னா க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், பேச்சில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு, பேச்சின் மூலியமாக அனைவரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளவு இருப்பினும் 7.5 சனி இருக்குது, பேச்சில் கவனமாக இருக்கிறதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல், யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருப்பது நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். இதன் மூலியமாக உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 80 விழுக்காடு மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக வரும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியினால் அவதிப்பட்டவர்களுக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. ராசிநாதன் ராசியை பார்த்தாலே விடுதலை. உடல்நலக் கோளாறுகள் தணியக்கூடிய காலகட்டங்கள், உடல்நல பிரச்சனைகள் தணியக்கூடிய காலகட்டங்கள். அதே போன்று மீனராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் இருப்பதினால் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவர்கள், குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர், குழந்தை இல்லைன்னு அழுகுரல் இருக்கா, குழந்தையோட அழுகுரல் கேட்காத வீட்டுக்கு எழுதி வச்சுக்குங்க. 26 மே 2026லேருந்து 20/10/2026க்குள்ளார கண்டிப்பாக வம்சம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு அவர் ராசியை பார்க்குறாரு, கண்டிப்பாக வம்சம் விருத்தி கிடைக்கும். அதே போன்று குலதெய்வ வழிபாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் விடுபடக்கூடிய நேரம் 26 மே 2026 குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் செய்த செயல்களுக்கு எதுவுமே ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு செய்த வேலைக்குண்டான ரெகக்னைஸ், பதவி உயர்வு, பணவரவு அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்ன இடத்தையும் பார்த்த இடத்தையும் வளம்படுத்துவார் அப்படின்னீங்க. அதே குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். அவர் அதற்கு என்ன நல்ல பலன் தருவார் அப்படின்னும், அதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்தை மகரத்தை சதசப்தமாக பார்வை பார்க்குறார், அதற்கு என்ன நற்பலன்கள் தருவார் என்பதையும் நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் ராசியிலேயே ஜென்மசனி இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் எவ்வளோ நாள் இருந்தீங்க. குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது, குருவின் பார்வை 9ஆம் இடத்துல விடுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் சொத்துக்கள் வரும், தந்தையின் மூலியமாக நல்ல அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டம், மேற்படிப்பு அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரிஸு, PhD இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 11ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது குருவின் பார்வையினால். 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால லாபங்கள் அதிகமாகும். 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஏற்றத்தை கொடுப்பார். அது தவிர தந்தையின் சொத்துக்கள் வரும், மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதம் வரும். வெளிநாடு, அதாவது உங்களுடைய ராசிக்கு சொந்த ஊர், சொந்த கிராமம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். அதாவது வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் இந்தியாவுக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். தந்தை அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் பிறந்த இடத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். நம்மளுடைய பூர்வீகத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வத்தினுடைய எல்லை கோயில்கள் வழிபாடுகள், இது எல்லாமே பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சரி, ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் பண்ணலாம், இல்லை எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனாலோ கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய கோயில் திருப்புலிவனம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூருக்கு அருகில் இந்த கோயில் இருக்குது. இது ரொம்ப புராதான கோயில். அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்துட்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, சூரியனை கண்டா பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகும். சாமி, எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழமை வாய்ந்த புராதான ஈஸ்வரன் கோயில் இன்னும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க எந்த கோயிலில் தீபம் ஏற்றலையோ அந்த கோயிலுக்கு போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். இது எப்போ செய்யணும்? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முதல் ஹோரையான குரு ஹோரையில் செய்யணும். சரி, அடுத்தது மாத கடைசியில் வரக்கூடிய அந்த வாரம் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு பிடித்த நெய் சர்க்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேதனம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணும்பொழுது வாய் வாழ்த்தாவிட்டாலும் அந்த தானத்தை சாப்பிட்டவர்களுடைய வயிறு வாழ்த்தும். அப்போ வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் பனி போல விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய மத குருமார்கள், ஆச்சாரியார்கள், சங்கராச்சாரியார்கள், ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆதீனகர்த்தர்கள், அதை தவிர குரு ராகவேந்திரர், புட்டபர்த்தி சாய்பாபா, சிரடி சாய்பாபா, விசரி சாமியார், ரமண மகரிஷி மற்றும் உங்களுடைய மத குருக்களை வழிபடுங்க. அவர்களுடைய பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. வெற்றி 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 கிடைக்கும். இதை தவிர வரக்கூடிய கோயிலில் உள்ள சிவாச்சாரியார்களுக்கோ கோயிலில் உள்ள பட்டாச்சாரியார்களுக்கோ மஞ்சள் வஸ்திரம், அங்கவஸ்திரத்தோட வேஷ்டியை வாங்கி கொடுத்துட்டு அவங்க பாதம் தொட்டு வணங்குங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே விலகும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கார். அப்போ உடல்நல தொந்தரவு குரு பகவான் பார்க்கறதுனால அந்த குறையும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அவருடைய ராசிநாதனான குரு இடமாற்றம் டிரான்சிட் ஆகிறதுனால, மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறதுனால, உச்சம் பெறுறதுனால என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் என்பதை நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனத்தை பொறுத்தவரை ராசிநாதனே உச்சம் பெறுறார். பெரிய ஏற்றம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக நிச்சயமாக பெருமை நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் நலத்தில் மிக முக்கியமாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து பார்த்தாலும் உடல் நலத்திலையும் சரி, உங்களுடைய வேலைகளில் தொழில் செய்யக்கூடிய தொழிலிலும் ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக இருப்பதன் மூலியமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். 85 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும்.